எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. மாட்டி விட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா raga.thr.fmக்கு வாங்க. அங்க வந்து விவரங்களை போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க அப்படியே லைட்டா முடிச்சிடறோம். அதுதான் சரி. இன்றைக்கு நம்ம கிட்ட திலக் மாட்டிக்கிட்டாரு. இவரு நமக்காக ஈப்போல பொங்கல் பானை, கரும்பு இதெல்லாம் சப்ளை பண்ணாரு. அதெல்லாம் சரியா இல்ல, உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது அப்படி சொன்ன உடனே அண்ணன் அடிச்ச பல்ட்டி தான் இன்னைக்கு கதை. வாங்க ஃபுல் ஸ்டோரிய கேளுங்க. இது உங்கள் ஆசம் கலக்கல் காலை. ஹலோ வணக்கம். வணக்கம். பொங்கலுக்கு பொங்க பானை எல்லாம் சப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமாண்ணே. ஓகே, அது கொஞ்சம் என்கொயரிக்கு நீங்க வரணும். ஏன்னா சில பானைங்க உடஞ்சிருந்துச்சு. ஓகே. கரும்பு கூட சரியான அமௌண்ட் இல்ல போல. 2 பேர் போன் அடிச்சு சொன்னாங்க அந்த பலகாரம் வந்து கெட்டு போயிருக்குன்னு. நீங்க கொடுத்த சப்ளைல தான் அவ்வளவு ப்ராப்ளம். மற்றவங்க எல்லாத்தோட சரியா தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா தான் நான் காசை ரிலீஸ் பண்ண முடியுங்க. சோ நீங்க வாங்குங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். அங்க வரணுமாண்ணே? கண்டிப்பா நீ வந்து யாரணும். நான் இப்ப உதயா கூட அடிச்சு உங்ககிட்ட போன் அடிக்க சொல்றேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஓகே, உதயா எனக்கு அடிக்க சொல்லுங்கண்ணா. சரி. பேமெண்ட் கொடுக்க முடியாது சொல்றாங்கண்ணா. ஐயோ என்னண்ணே? அவங்க கடுப்பாயிட்டாங்க. இப்ப எனக்கும் பிரச்சனை. எனக்கு வார்னிங் லெட்டர் கிடைக்க போகுதுண்ணா. என்னண்ணே ஜாமா நம்ம எல்லாம் கரெக்டா தான் செஞ்சோம். நீங்க என்ன பண்ணி தெரியல, கரும்பு உடைச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆளு வேற ஏசுனீங்களா? நீங்க அங்க நம்ம வந்து எல்லாத்தையும் வரிசையில நிக்க சொன்னோன்னே, அவ்வளவுதானே நம்ம பேசணும். ஆள் வரிசையில நிக்க சொல்றதுக்குள்ள சொல்றது அழகு இருக்குல்ல, எப்படி சொல்லணும்னு. இப்ப பேமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கண்ணே. உங்களை நம்பிதானே கொடுத்தலாம். நீ பூத்தாக்கி விட்டீங்களாண்ணே? என்னன்னு அந்த மாதிரி என்ன பண்ணுறேன்? ஸ்கூல்ல போய் கொடுத்தீங்களா? அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க வேற சாப்பிட்டு ஸ்கூல்ல வேற பெரிய பிரச்சனை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னண்ணே இது? அப்படின்னு அந்த வாய்ப்பே கிடையாதுண்ணே. என்னன்னா திரும்பி இதையே சொல்றீங்க என்கிட்ட. இன்னைக்கு ராத்திரி வரீங்களா? ஒரு 9-9:30 மணி போல. அதான் அவர் சொன்னது பார்த்தா நான் அங்க வந்துதான் ஆகணும். வாங்க அந்த லோரி எடுத்துட்டு வாங்க. ஏதோ மிச்சது இருக்காதோ. எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல்ல இறக்கி விட்டோம். உடஞ்ச பானையெல்லாம் அது வேற பேரு. அதனாலதான் சொன்னான் உடஞ்ச பானை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. பேரே கெட்டு போச்சுண்ணே. இருங்க நான் அவர் கூப்பிட சொல்றேன். எனக்கு கூப்பிட சொல்லுங்க. பேஸ்புக்ல வேற போட்டு விட்டானே. பெரிய பிரச்சனை இப்ப எனக்கு. ஐயோ என்னண்ணே இது? உங்க படத்தை போட்டிருக்கான், உங்க கூட வந்தவன் படம், உங்க லோரி நம்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கானு. இரு நான் வரேன், இப்ப கூப்பிட சொல்றேன் அவர்களை. சொல்லுங்கண்ணே. சரி அண்ணா என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. உங்க பேர் கூட எனக்கு தெரியல. உங்க பேர் என்ன? என் பேரு திலக்ண்ணே. ஓகே திலக், என்ன கதை இப்ப? இல்லண்ணே இப்ப இந்த மாதிரி உதயா அண்ணன் சொன்னாருண்ணே. நீங்க மாத்தி நீங்க உங்க போன் அடிச்சு உதயாட்ட போய் கேட்டா அவர் சொல்றாரு நீங்க போன் அடிச்சு பேசுங்க. நான் என்னத்த பேசுறது? எல்லாம் சரியா இருந்தா தானே நான் பேமெண்ட் கொடுக்க முடியும். ஆக்சுவலி நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே. நீங்க மன்னிப்பு கேட்டா நான் என்ன பண்றது? பேமெண்ட் நான் கொடுக்க முடியும். நம்ம ஜாமாவை போய் அங்க கொடுத்தோன்னே சில தவறு. இந்த 7 பானை உடஞ்சது இது வந்து தவறு தானே. ஊர்ல வந்தப்போ உடஞ்சது தானே. அது எல்லா இடத்துல இருந்தும் நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. ஆனா நீங்க கொடுத்த இடத்துல வந்து மஞ்ச கொத்து கூட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காஞ்சி போய் கிடக்குதுன்னு சொன்னாங்க. வாய்ப்பே இல்ல. பச்சை பச்சேன்னு இருந்துச்சுண்ணே. பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. அப்பெல்லாம் பணம் எடுத்துருக்க வேண்டியதானே. எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஒண்ணு போன். எனக்கு அன்னையில இருந்து ஒவ்வொரு போன் கால நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்டா இவ்வளவு போன் கால்? ஆனா எல்லா இடத்துலயும் இல்ல, நீங்க கொடுத்த இடத்துல மட்டும். இப்ப நான் எப்படி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன்? இந்த பக்கத்து வராதீங்க வேணாம். நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு என்ன இருக்கு? இப்ப இந்த மாதிரி சொன்னா எப்படின்னா அப்புறம் இவ்வளவு காசு போட்டு ஜாமான் எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம் பாருங்கண்ணே. பொறுப்போட நல்லபடியா செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம். நான் பொறுப்போட ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கரெக்டா தானே கொண்டு வந்தோம். நான் பேமெண்ட் இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது. நீ மன்னிச்சுங்க. நான் உதய உங்களுக்கு போன் அடிக்க சொல்றேன். நீ அவர்கிட்ட பேசிங்க. பொங்கல்ல இருந்து இது வரைக்கும் நீங்க ராகாவோட Facebook போய் பாத்தீங்களா? பொங்கல் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அங்க அத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? நான் கவனிக்கல. அது அப்புறம் உங்க போட்டோ வந்தோன்னு பாத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டீங்க. அப்படிலாம் இல்ல. நான் கண்டிப்பா எதுவும் பாத்துருந்தேன்னா நான் உதயா எனக்கு போன் அடிச்சு கேட்டு இருந்திருப்பேன். சரி திலக், எனக்கு டைம் இல்ல. இப்ப நான் இப்ப உதயா அடிக்க சொல்றேன். நீங்க உதயா கிட்ட பேசிங்க. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நான் இப்ப உதயா கொண்டு உங்களுக்கு போன் அடிக்க சொல்றேன். என்ன நீங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஐயோ அண்ணா கோபமா வராரு. மன்னிச்சிருங்க. திடீர்னு ரொம்ப அவருக்கு அவரோட வேலைக்கு பிரச்சனை, என் வேலைக்கு பிரச்சனை எல்லாம் அங்கங்க போட்டு தாறுமாறா வறுத்து எடுக்கிறாங்க. ஜாமா நம்ம தானே கொடுத்தோம். என்ன மஞ்சள் கொத்துலாம் காஞ்சி போய் மஞ்சள் கொத்து காஞ்சி போயிருக்கு, பூச்சி பிடிச்சிருக்கு, சுத்தம் படுத்தல அப்படின்னு எவ்வளவு பிரச்சனை. இப்படி சொல்றீங்க. அதான் அவசரம்ன்றதுனாலதான் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதானே இப்ப எனக்கு அதான் பிரச்சனை. அவை போய் கேட்க அங்கங்க எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து போடுறாங்க. மண்டை வலிக்குது. காடி ஓட்டுறது நிப்பாட்டி வச்சுட்டு மண்டை குத்தி. எனக்கு 12 மணிக்கு மீட்டிங். நான் அதை விட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு அவங்க அங்க இருந்து அடிக்கிறாங்க, இங்க இருந்து ஆபீஸ் நம்பர்ல இருந்து அடிக்க சொன்னாங்க. போமோ சொல்லிட்டு போறாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இது? மண்டை சுத்தி போச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துல. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி.
மாட்டி விடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா raga.thr.fmக்கு வாங்க. அங்க வந்து விவரங்களை போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க அப்படியே லைட்டா முடிச்சிடுறோம். அதுதான் சரி. இன்றைக்கு நம்மகிட்ட திலக் மாட்டிக்கிட்டாரு. இவரு நமக்காக ஈப்போல பொங்கல் பானை, கரும்பு இதெல்லாம் சப்ளை பண்ணாரு. அதெல்லாம் சரியா இல்ல, உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் அடிச்ச பல்ட்டி தான் இன்னைக்கு கதை. வாங்க ஃபுல் ஸ்டோரிய கேளுங்க. இது உங்கள் ஆசம் கலக்கல் காலை. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களுக்கு பொங்க பானை எல்லாம் சப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமாண்ணே. ஓகே, அது கொஞ்சம் என்கொயரிக்கு நீங்க வரணும். ஏன்னா சில பானைங்க உடஞ்சிருந்துச்சு. ஓகே. கரும்பு கூட சரியான அமௌண்ட் இல்ல போல. 2 பேர் போன் அடிச்சு சொன்னாங்க அந்த பலகாரம் வந்து கெட்டு போயிருக்குன்னு. நீங்க கொடுத்த சப்ளைல தான் அவ்வளவு ப்ராப்ளம். மற்றவங்க எல்லாத்தோட சரியா தான் இருந்துச்சு. இங்க எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா தான் நான் காசை ரிலீஸ் பண்ண முடியுங்க. சோ நீங்க வாங்கங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். அங்க வரணுமாண்ணே? கண்டிப்பா நீ வந்து யாரணும். நான் இப்ப உதயா கூட அடிச்சு உங்ககிட்ட போன் அடிக்க சொல்றேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஓகே, உதயா எனக்கு அடிக்க சொல்லுங்கண்ணா. சரி. பேமெண்ட் கொடுக்க முடியாது சொல்றாங்கண்ணா. ஐயோ என்னண்ணே? அவங்க கடுப்பாயிட்டாங்க. இப்ப எனக்கும் பிரச்சனை. எனக்கு வார்னிங் லெட்டர் கிடைக்க போகுதுண்ணா. என்னண்ணே ஜாமா நம்ம எல்லாம் கரெக்டா தான் செஞ்சோம். நீங்க என்ன பண்ணி தெரியல, கரும்பு உடைச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆளு வேற ஏசுனீங்களா நீங்க? அங்க நம்ம வந்து எல்லாத்தையும் வரிசையில நிக்க சொன்னோன்னே அவ்வளவுதானே நம்ம பேசணும். வரிசையில நிக்க சொல்றதுக்குள்ள சொல்றது அழகு இருக்குல்ல, எப்படி சொல்லணும்னு. இப்ப பேமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கண்ணே. உங்களை நம்பிதானே கொடுத்தலாம். நீ பூத்தாக்கி விட்டீங்களாண்ணே? என்னன்னா அந்த மாதிரி பண்ணுறேன். ஸ்கூல்ல போய் கொடுத்தீங்களா? அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க வேற சாப்பிட்டு ஸ்கூல்ல வேற பெரிய பிரச்சனை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னா இது எப்படின்னா அந்த வாய்ப்பே கிடையாதுண்ணே. என்னன்னா திரும்பி இதையே சொல்றீங்க என்கிட்ட? இன்னைக்கு ராத்திரி வர்றீங்களா? ஒரு 9-9:30 மணி போல. அதான் அவர் சொன்னது பார்த்தா இப்ப நான் அங்க வந்துதான் ஆகணும். வாங்கணும் அது லோரி எடுத்துருவாங்க. ஏதோ மிச்சது இருக்காதோ. எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல்ல இறக்கி விட்டோம். உடஞ்ச பானையெல்லாம் அது வேற பேரு. அதனாலதான் சொன்னேன் உடஞ்ச பானை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. பேரே கெட்டு போச்சுண்ணே. இருங்க, நான் அவர் கூப்பிட சொல்றேன். எனக்கு கூப்பிட சொல்லுங்க. Facebookல வேற போட்டு விட்டானு. பெரிய பிரச்சனை இப்ப எனக்கு. ஐயோ என்னண்ணே இது? உங்க படத்தை போட்டிருக்கான், உங்க கூட வந்தவன் படம், உங்க லோரி நம்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கானு. நான் வரேன், இப்ப கூப்பிட சொல்றேன் அவர்களை. சொல்லுங்கண்ணே. சரி, அண்ணா என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? உங்க பேர் கூட எனக்கு தெரியல. உங்க பேர் என்ன? என் பேரு திலக்ண்ணே. ஓகே, திலக் தான் கதை. இப்ப இல்லண்ணே, இப்ப இந்த மாதிரி உதயா அண்ணன் சொன்னாருண்ணே. நீங்க மாத்தி நீங்க உங்க போன் அடிச்சு உதயாட்ட போய் கேட்டா அவர் சொல்ற நீங்க போன் அடிச்சு பேசுங்க. நான் என்னத்த பேசுறது? எல்லாம் சரியா இருந்தா தானே நான் பேமெண்ட் கொடுக்க முடியும். ஆக்சுவலி நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே. நீங்க மன்னிப்பு கேட்டா நான் என்ன பண்றது? பேமெண்ட் நான் கொடுக்க முடியும். நம்ம ஜாமாவை போய் அங்கங்க கொடுத்தோன்னே சில தவறு. இந்த 7 பானை உடஞ்சது இது வந்து தவறு தானே. ஊர்ல வந்தப்போ உடஞ்சது தானே. எல்லா இடத்துல இருந்தும் நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. ஆனா நீங்க கொடுத்த இடத்துல வந்து மஞ்ச கொத்து கூட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காஞ்சி போய் கிடக்குதுன்னு சொன்னாங்க. வாய்ப்பே இல்ல. பச்சை பச்சேன்னு இருந்துச்சுண்ணே. பச்சைன்னு இருந்துச்சு. அப்பெல்லாம் பணம் எடுத்திருக்க வேண்டியதுதானே. எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஒண்ணு போன். எனக்கு அன்னையில இருந்து ஒவ்வொரு போன் கால நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்டா இவ்வளவு போன் கால்? ஆனா எல்லா இடத்துலயும் இல்ல, நீங்க கொடுத்த இடத்துல மட்டும். இப்ப நான் எப்படி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறது? இந்த பக்கத்து வராதீங்க. வேணாம், நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு என்ன இருக்கு? இப்ப இந்த மாதிரி சொன்னா எப்படின்னா அப்புறம் இவ்வளவு காசு போட்டு ஜாமான் எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம் பாருங்கண்ணே. பொறுப்போட நல்லபடியா செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம். நான் பொறுப்போட ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கரெக்டா தானே கொண்டு வந்தோம். நான் பேமெண்ட் இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது. நீ மன்னிச்சுக்கங்க. நான் உதய உங்களுக்கு போன் அடிக்க சொல்றேன். நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க. பொங்கல்ல இருந்து இது வரைக்கும் நீங்க ராகாவோட Facebook போய் பாத்தீங்களா? பொங்கல் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அங்க அத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பாத்துருக்கீங்களா? நான் கவனிக்கல. அது அப்புறம் உங்க போட்டோ வந்தோன்னு பாத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டீங்க. அப்படிலாம் இல்ல. நான் கண்டிப்பா எதுவும் பாத்துருந்தேன்னா நான் உதயானனுக்கு போன் அடிச்சு கேட்டு இருந்திருப்பேன். சரி திலக், எனக்கு டைம் இல்ல. இப்ப நான் இப்ப உதயா அடிக்க சொல்றேன். நீங்க உதயா கிட்டே பேசிங்க. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நான் இப்ப உதயா உங்களுக்கு போன் அடிக்க சொல்றேன். ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டாருண்ணே. என்னண்ணே நீங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஐயோ அண்ணா கோபமா வர்றாரு. மன்னிச்சிருக்கேன் திடீர்னு ரொம்ப கோபம். அவருக்கு அவரோட வேலைக்கு பிரச்சனை, என் வேலைக்கு பிரச்சனை எல்லாம் அங்கங்க போட்டு தாறுமாறா வறுத்து எடுக்கிறாங்க. ஜாமா நம்ம தானே கொடுத்த. என்ன மஞ்சள் கொத்து எல்லாம் காஞ்சி போய் மஞ்சள் கொத்து காஞ்சி போயிருக்கு, பூச்சி பிடிச்சிருக்கு, அது சுத்தம் படுத்தல அப்படின்னு எவ்வளவு பிரச்சனை. திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதான் அவசரம்ன்றதுனாலதான் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதானே இப்ப எனக்கு அதான் பிரச்சனை. நாவே போய் கேட்க அங்கங்க எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து போடுறாங்க. மண்டை வலிக்குது. காடி ஓட்டுறது நிப்பாட்டி வச்சுட்டு மண்டை குத்தி. எனக்கு 12 மணிக்கு மீட்டிங். நான் அதை விட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு அவங்க அங்க இருந்து அடிக்கிறாங்க, இங்க இருந்து ஆபீஸ் நம்பர்ல இருந்து அடிக்க சொன்னாங்க. போமோ சொல்லிட்டு போறாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இது? மண்டை சுத்தி போச்சுண்ணே எனக்கு கொஞ்ச நேரத்துல. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இது எப்படி இருக்கு?